கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு ஆச்சரியமான நாள். சுகத்தோட பலத்தோட தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19 வசனம், சொற்களில் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகள் அடக்கிறோன்னு புத்திமான். பார்க்க போகிறோம். சொற்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்ததாக தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 139 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, என் நாவில் சொல்லு பெறவாததுக்கு முன்னே கர்த்தர் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். தாவீது சொல்கிறார். அடுத்தது பார்க்கும் பொழுது தேவன் செய்கிற காரியம் சங்கீதம் 33 சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லாகும் கட்டளிட்ட நிற்கும். சொற்களெல்லாம் நம்ம வார்த்தையில் பேசுகிற ரொம்ப கவனமாக இருக்காங்களாங்க. லெசன் கவனமாக இருங்க. ஜெபிக்கலாங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழு, உலக நாடுகள் ஒவ்வொருவருக்காக சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பிட்டு வார்த்தை முடியும் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு, கவனம், பாதுகாப்பு தந்து ஆண்டவரே ஒவ்வொருத்தர் ஞான விசேஷத்தை நாவியினால் தேவனக்கத்தை நிரப்பி பயன்படுத்துவீராக. இப்பொழுது ஞானத்தின் நாவியினர் அமருவீராக. காத்துக்கொள்ளும் மகிமையோடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன்.